children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ஆட்டோ ரிக்ஷாஸ் இன் அ கேரேஜ் have a total of 36 wheels. ஸோ கரேஜ்னா என்னது? ஆட்டோ ரிக்ஷாஸ் இதெல்லாம் வந்து பார்க்கிங் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, அதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளேஸை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரேஜில் வந்து பார்த்திங்கன்னா 36 வீல்ஸ் தெரியுதான். அது வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா கரேஜ், அதில் 36 வீல்ஸ் தெரியுது. ஹவு மெனி ஆட்டோ ரிக்ஷாஸ் ஆர் தேர் இன் த கரேஜ்? அப்போ எத்தனை ஆட்டோ ரிக்ஷா வந்து அந்த கரேஜில் நின்றுருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்கு எத்தனை வீல்ஸ்? 3 வீல்ஸ். ஸோ 1 ஆட்டோ ரிக்ஷா இஸ் ஈக்குவல் டு 3 வீல்ஸ். 3 வீல்ஸ். நமக்கு இங்கே எத்தனை வீல்ஸ் கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் பாருங்கள், எத்தனை வீல்ஸ் கொடுத்துருக்காங்க? 36 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 36 வீல்ஸ் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை ஆட்டோ ரிக்ஷான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணலாமா? ஓகேவா? ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்கு 3 வீல்ஸ்னா 36 வீல்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை ஆட்டோ ரிக்ஷான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக டிவிஷன் பண்ணணும். நம்ம இங்கே வந்து ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணலாம். ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 36 இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து 3 3 வந்து ஒரு ஆட்டோவாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ 3 6 3 + 3 6 6 + 3 9 9 + 3 12 12 + 3 15 15 + 3 18 18 + 3 21 21 + 3 24 24 + 3 27 27 + 3 30 30 + 3 33 33 + 3 36. ஸோ 36 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே எத்தனை ஆட்டோ, இதெல்லாம் ஒரு ஆட்டோன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. எத்தனை ஆட்டோ அடிக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 ஆட்டோ ரிக்ஷாஸ் வந்து அந்த கரேஜில் நிற்கிது. ஸோ இந்த மெத்தட் வச்சுக்கலாம். பட் இந்த மெத்தட் வந்து சம் கிட்ஸ் என்ன பண்ணுவீங்க, அடிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே வருவீங்க. 3 + 3 6 6 + 3 9. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு சில பேர் பண்ணுவீங்க, ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் வீல்ஸ் எவ்வளோ இருக்குது? 36 வீல்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 36. இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ 36 - 3 பண்ணுங்கள், 33. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 33 - 3 பண்ணுங்கள். இது செகண்ட் ஆட்டோ 30. 30 - 3 பண்ணுங்க, 27. இது தேர்ட் ஆட்டோ 27 - 3 பண்ணுங்க, 24. இது ஃபோர்த் ஆட்டோ 24 - 3 பண்ணுங்க, என்ன வரும்? 21 வரும். இது ஃபிஃப்த் ஆட்டோ 21 - 3 பண்ணுங்க, 18 வருமா? ஸோ இது சிக்ஸ்த் ஆட்டோ 18 - 3 பண்ணுங்க, 15. இது செவன்த் ஆட்டோ 15 - 3 பண்ணுங்க, 12. ஸோ 12 இருக்குது. ஸோ அகைன் ஒரு 3 நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எயித் ஆட்டோ. கரெக்டாக? ஸோ 12 - பண்ணுறப்ப இங்கே 9 வரும். ஸோ இது நைன்த் ஆட்டோ. அகைன் 3 பண்ணுறப்ப 6 வரும். ஸோ இது வந்து 10th ஆட்டோ. அகைன் 3 - பண்ணுறேன், 3 வரும். இது 11th ஆட்டோ. அகைன் 3 - பண்ணுறேன். ஸோ 0 வந்துருச்சு. 0 வர வரைக்கும் பண்ணணும். ஸோ இது வந்து 12th ஆட்டோ. ஓகேவா? அப்போ 12 ஆட்டோஸ் வந்து அந்த கேரேஜில் நிற்கிது. ஸோ தேர் ஆர் 12 ஆட்டோ ரிக்ஷாஸ். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக எடுத்து எழுதணும், மறந்துடாதீங்க. இந்த கேரேஜ். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட்
பண்ணுங்கள். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எந்த மெத்தட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா தான் ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th சம். There is a line of 55 ants. ஸோ ஒரு லைனில் வந்து 55 ants நிற்கிது, எறும்பு நிற்கிது. One ant has 6 legs. ஒரு ஆண்ட்டுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கான்? 6 legs இருக்கான். What is the total number of legs in the line? அப்போ அந்த லைனில் நின்ன ஆன்ஸுக்கெல்லாம் சேர்த்து டோட்டல் லெக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆண்ட்டுக்கு 6 legs இருக்குது. அப்போது 55 ஆன்ஸுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? ஸோ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். பட் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எத்தனை ஆன்ஸ் இருக்குது? இப்போ ஒரு ஆண்ட்டுக்கு வந்து 6 legs இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து எத்தனை ஆண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க? 55 ஆன்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 55 ஆன்ஸுக்கு அப்படி கேட்குறப்போ நீங்கள் வந்து 55 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 10 + 10 + 10 + 10 + 10 + 5. இல்லை நீங்கள் 55 × 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 5 6 are 30. 3 கேரி ஓவர். 5 6 are 30. 30 + 3 33. டேரெக்டாக ஆன்சர் ஈஸியாக 1 minute கிடச்சிரும். பட் அது நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 55 வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இப்போ 10 ஆண்ட்டுக்கு எத்தனை லெக்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. அப்போ 10 × 6 60 legs. இதே மாதிரி எல்லா 10க்கும் கண்டுபிடிக்கணும். another 10க்கு கண்டுபிடிக்கிறப்போ another 10 ஆன்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறப்போ 60 legs. அப்படியே டிக் பண்ணிகிட்டே வாங்க ஒரு 10 நாள். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகி எக்ஸ்ட்ரா 10க்குலாம் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு another 10 ஆன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60 legs. another 10. ஸோ another 10 ஆன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60 legs. ஸோ நம்ம இப்போ வந்து 1 2 3 4 இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5th 10 இருக்குது. ஸோ another 10 ஆன்ஸ். another 10 ஆன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், 60 legs. இப்போது லாஸ்ட் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5 ஆன்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? 5 × 6. 5 6 are என்ன வரும்? 30 legs. இப்போ நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா ஆண்ட்டுக்கும் உடைய லெக் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இப்போ நம்ம வந்து 55 ஆன்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 55 ஆன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை 60 இருக்குது? 5 60 இருக்கும். கரெக்டாக? ஸோ 60 + 60 + 60 + 60 + 60 + இது ஒரு 30. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ அடிஷன் பண்ணுறதுனா நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஸோ 60 + 60 + 60 + 60 + 60 + 30. அடிஷன் பண்ணோன்னா இதெல்லாம் 0 ஒன்ஸ் பிளேஸில். இது பார்த்தீங்கன்னா 6 + 6 12. 12 + 6 18. 18 + 6 24. 24 + 6 30. 30 + 3 33. ஸோ 330. அதானே நமக்கு இங்கே வந்துச்சு, அதே தான் இங்கேயும் வருது. ஸோ 330 legs. ஸோ 55 ants, final answer, will have 330 legs the answer. Understand ஆகுதா அந்த sum? ஓகே. நெக்ஸ்ட்டு 7th sum பார்க்கலாம். Mickey the mouse can see 48 legs of cows in the shed. ஸோ மிக்கியும் மவுஸும் வந்து 48 legs வந்து ஷெட்டில் பார்க்குறாங்க, கவுஸோட லெக்கு. ஹவு many cows are there in the shed அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஷெட்டில் எத்தனை கவுஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கவுக்கு நமக்கு தெரியும் 4 legs இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் செய்கிறதுக்கு நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தடும் நமக்கு இருக்குது. இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 48 legs பார்க்குறாங்க இல்லையா, எத்தனை கவுஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரு கவுவுக்கு எத்தனை லெக்ஸ்? 4 legs அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க? எத்தனை லெக்ஸ் அவங்களுக்கு பார்த்துருக்காங்க அவங்க?
48 lakhs பார்த்துருக்காங்க. ஸோ 48 lakhs பார்த்துருக்காங்க. அப்போ எத்தனை கவுஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 4 எழுதி ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ஒரு கவுக்கு 4 legs. ஸோ இது ஒரு கவுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16, 16 + 4 20, 20 + 4 24, 24 + 4 28, 28 + 4 32, 32 + 4 36, 36 + 4 40, 40 + 4 44, 44 + 4 48. வந்துருச்சா 48? இப்போ இதெல்லாம் கவ்வை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்போ 12 கவுஸ் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எனக்கு இந்த அடிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஒரு கவுக்கு எத்தனை இந்த மெத்தட் இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கவுக்கு எத்தனை லெக்ஸ்? 4 legs. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 10 கவுஸ்க்கு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க? 10 × 4, 10 4s are 40. 40 legs வந்துடும். நமக்கு இங்கே எத்தனை லெக்ஸ் கொடுத்துருக்காங்க? 48 legs கொடுத்துருக்காங்க. 40 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 40 வரைக்கும் 10 கவுஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் எத்தனை லெக்ஸ் இருக்குது? 8 legs தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா டோட்டல் லெக்ஸ் என்னது? டோட்டல் லெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 48 legs கொடுத்துருக்காங்க. நமக்கு 10 கவுஸுக்கு தெரியும். 10 கவுஸுக்கு என்னது? 40. சப்ராக்ட் பண்ணோன்னா 8. இப்போ இதிலேருந்து நீங்கள் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 8 - 4 4. இது ஃபர்ஸ்ட் கவ். 4 - 4 0. இது செகண்ட் கவ். ஸோ இங்கே ஒரு 2 கவுஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 10 கவுஸ். 40 legsக்கு ஒரு 10 கவுஸ், 8 legsக்கு ஒரு 2 கவுஸ். ஸோ 10 + 2 12. இந்த மாதிரி நீங்கள் 12 கண்டுபிடிக்கலாம். இதுவும் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. அதாவது 48 கொடுத்துருக்காங்க இல்லையா? 48 - 4 44. இது ஃபஸ்ட்டு கவ். 44 - 4 40. இது செகண்டு கவ். 40 - 4 36. இது தேர்டு கவ். 36 - 4 32. இது ஃபோர்த்து கவ். 32 - 4 28. இது ஃபிஃப்த் கவ். 28 - 4 24. இது சிக்ஸ்த் கவ். 24 - 4 20. இது செவன்த் கவ். 20 - 4 16. இது எயித்து கவ். 16 - 4 12. இது நைன்த் கவ். 12 - 4 8. இது 10th கவ். 8 - 4 4. இது 11th கவ். 4 - 4 0. இது 12th கவ். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு சம்முக்கே 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இது லாங்காக ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் போகிற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு 10 கவுஸ்க்கு கண்டுபிடிச்சிடுறேன். 10 கவுஸ்க்கு 40 legs. ரிமைனிங் ஒரு 8 legs இருக்குது. அது நான் 2 கவுஸ்னு ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணி பண்ணுறேன். அதோட ஈஸி மெத்தட் இது. ஆக்சுவலி ஒரு கவ்வாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிகிட்டே போகலாம். 4 + 4 + 4. அந்த மாதிரி எத்தனை ஃபோர்ஸ் வருதோ அதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. அப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதணும். There are 12 cows in the shed அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. இதை இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக கண்ணாலேயே பார்த்துட்டு எக்ஸாமுக்கு செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள். கேரி த கவ். இவங்க 2 பேரும் என்ன பார்க்குறாங்க? கேன் சி 24 ஹார்ன்ஸ் ஆஃப் கவுஸ். ஹார்ன்ஸ்னா என்னது? இப்படி இருக்கும்ல மாடுக்கு, அது பேர் என்னது? கொம்பு இருக்கும், அதுதான் ஹார்ன்ஸ். ஸோ 24 ஹார்ன்ஸ் ஆஃப் கவுஸ் ஷெட்டில் பார்க்குறாங்க. இந்த ஷெட். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் இன் த ஷெட்? அப்போது அந்த ஷெட்டில் எத்தனை லெக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கவுவுக்கு 2 ஹார்ன்ஸ் இருக்குமா? அப்போ நீங்கள் எத்தனை கவுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க.
எத்தனை கவுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை லெக்ஸுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு கவ், ஒன் கவுக்கு வந்து எத்தனை ஹார்ன்ஸ் இருக்கும்? 2 ஹார்ன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எத்தனை ஹார்ன்ஸ் பார்த்துருக்காங்க? 24 ஹார்ன்ஸ் பார்த்துருக்காங்க. இப்போ நான் வந்து 10 கவுஸ்க்கு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ 10 × 2 20. கரெக்டாக? அப்போ 20 ஹார்ன்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 4 ஹார்ன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ டோட்டல் ஹார்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எத்தனை பார்த்துருக்காங்க அவங்க? 24 பார்த்துருக்காங்க. இப்போ 10 கவுஸுக்கு வந்து நமக்கு 20 ஹார்ன்ஸ் வருது. 10 cows is equal to 20 horns. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 ரிமைண்டர் வரும். ஸோ 4 ஹார்ன்ஸ் ரிமைண்டர் இருக்குது. 10 cows கன்ஃபார்மாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? இப்போ இந்த 4க்கு ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 - 2 2. இது ஃபர்ஸ்ட் கவ். 2 - 2 0. இது செகண்ட் கவ். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 cows இருக்குது, இங்கே ஒரு 2 cows இருக்குது. ஸோ 12 cows இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நமக்கு ஈஸி ஆன்சர் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கவுஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 12 கவுஸ்னு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு கவுக்கு 4 லெக்ஸ். அப்போது 12 கவுஸுக்கு 12 × 4. 12 4s are 48. அப்போ 48 லெக்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. There are 48 legs in the shed. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த சம் கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்குது, நம்ம தான் கரெக்டாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். கேரியும் க்ரோவும் 24 ஹார்ன்ஸ் பார்க்குறாங்க ஷெட்டில். ஸோ ஒரு கவுக்கு 2 இருக்கும், 2 ஹார்ன்ஸ் இருக்கும். 24 ஹார்ன்ஸ் பார்க்குறாங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் இந்த ஷெட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை கவு இருக்குன்னு தெரிஞ்சால் தானே எத்தனை லெக்ஸ்ன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் பண்ணியிருக்கோம். ஒரு கவுக்கு 2 ஹார்ன்ஸ்னால் ஃபஸ்ட் நான் ஒரு 10 கவு எடுத்து பார்க்குறேன், 20 ஹார்ன்ஸ் வருது. அப்போ டோட்டல் ஹார்ன்ஸ் வந்து என்னது? 24. அதுலேருந்து ஒரு 10 கவுஸோடது சப்ராக்ட் பண்ணோன்னா 4 வரும். ஸோ ஆல்ரெடி 10 கவுஸ்க்கு 20. அப்போ 4 வர்றப்ப 2 2 2 2 இருக்கும். அப்போ 2 கவு. அப்போ 10 + 2 12 கவுஸ்ன்னு இங்கே வந்துருச்சு நமக்கு ஆன்சர். ஸோ எத்தனை லெக்ஸ்ன்னு கேட்டனால ஒரு கவுக்கு 4 லெக்ஸ்னால் 12 கவுஸ்க்கு 12 × 4 48. அப்போ there are 48 லெக்ஸ் in the shed அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. இதுக்கு ஒன் மோர் ஈஸி மெத்தட் பார்க்கலாம். இப்போ ஒரு கவுக்கு எத்தனை ஹார்ன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? 2 ஹார்ன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அவங்க எத்தனை ஹார்ன்ஸ் பார்க்குறாங்க? 24 ஹார்ன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 2 24 வர வரைக்கும் சொல்லுங்கள். 2 இது ஒரு கவ்வா, 2 கொம்பு வச்சு ஒரு கவு நிற்கிற மாதிரி இங்கே இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 2 2. ஸோ 2 + 2 4. 4 + 2 6. ஏன்னா 2 2 ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 6 + 2 8. 8 + 2 10. 10 + 2 12. 12 + 2 14. 14 + 2 16. 16 + 2 18. 18 + 2 20. 20 + 2 22. 22 + 2 24. ஸோ 24 வந்துருச்சா? இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ there are 12 cows in the shed. ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எத்தனை லெக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த மெத்தடில் கவுஸ் தான் கிடைக்கும். லெக்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கவுக்கு எத்தனை லெக்? 4 legs. அப்போ 12 கவுஸ்க்கு வரப்போ என்ன பண்ணுவீங்க? 12 4 ஸ்டார் பண்ணுங்க. வெரி குட். புரியுதா? ஸோ 12 cows is equal to 12 × 4. 12 4s are 4 டேபிள் சொல்லணும். ஓகேவா? ஸோ 40 வரைக்கும் சொல்லிட்டு ஸோ 10 4s are 40. கரெக்டா? 11 4s are 44. 12 4s are 48. வெரி குட். அப்போ 12 4s are 48. அப்போ 48 லெக்ஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ there are 48 legs in the shed. ஸோ இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா 2 2 ஆட் பண்ணுறது ஈஸி தானே உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கவுஸ் கண்டுபிடிச்சிடலாம். கவுஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஒரு கவுக்கு 4 லெக்ஸ்னால் 12 கவுஸுக்கு 12 × 4 அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும்.
ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. லெட் அஸ் திங்க் a frog is at 0. ஸோ frog வந்து 0ல இருக்கு. it takes jumps of only 7. அது 7 மட்டும்தான் ஜம்ப் ஆகுது. what would be the largest number that the frog will reach before crossing 50? 50யை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்பர் அது கிராஸ் பண்ணும் இல்லையா, அது என்ன லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக 7 டேபிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 7 ஜம்ப் பண்ணிடலாம். இல்லைன்னா 7 நம்பர்ஸாக கவுண்ட் பண்ணி ஜம்ப் பண்ணுங்கள். ஸோ 0லேருந்து ஃபஸ்ட் எங்கே ஜம்ப் பண்ணுது, 7. 7லேருந்து 14. 14லேருந்து 21. 21லேருந்து 28. 28லேருந்து 35. 35லேருந்து 42. 42லேருந்து 49. ஸோ 50க்கு முன்னாடி அது ஒரு லார்ஜஸ்ட் நம்பரை கிராஸ் பண்ணுது. அது என்ன நம்பர், 49. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து நம்ம 49 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸி தான். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. a frog wants to jump பேக்வேர்டில் ஜம்ப் பண்ண போகுது 50லேருந்து, ஃப்ரம் 50. it continues to take jumps of 7. ஸோ 50லேருந்து 7 ஜம்ப் பண்ண போகுது. what is the number after which it is not possible for the frog to make a jump of 7? ஸோ 50லேருந்து ஜம்ப் பண்ணிகிட்டே வருது. அதுக்கப்புறமா ஃபர்தராக ஜம்ப் பண்ண முடியாமல் பாசிபிள் இல்லாத ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அது என்ன நம்பர்னு கேட்குறாங்க. ஓகேவா, இங்கேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே வாங்க, பேக்வேர்ட்ஸில் 7 ஜம்ப் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டாக ஒரு நம்பர் ரீச் பண்ணுவீங்கள்ல, அதுக்கடுத்து உங்களால் 7 ஜம்ப்ஸ் பண்ணவே முடியாது, நம்பர் லைனே முடிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்பர் ரீச் பண்ணுவீங்கல்ல, அது என்ன நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 50லேருந்து நீங்கள் பேக்வேர்டில் 7 ஜம்ப்ஸ் பண்ணுங்கள். அப்போ எங்கே போவீங்க, 50லேருந்து 49, 48, 47, 46, 45, 44, 43. 43க்கு ஜம்ப் பண்ணுவோம். கரெக்டாக 43லேருந்து 7 பேக்வேர்ட் போனோன்னா 42, 41, 40, 39, 38, 37, 36. 36லேருந்து 7 பேக்வேர்ட் போனோன்னா எங்கே போவோம், 35, 34, 33, 32, 31, 30, 29. 29லேருந்து 28, 27, 26, 25, 24, 23, 22. 22லேருந்து 21, 20, 19, 18, 17, 16, 15. 15லேருந்து 14, 13, 12, 11, 10, 9, 8. 8லேருந்து 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ 1க்கு அப்புறம் போக முடியுமா, 7 ஜம்ப்ஸ் போக முடியாது. ஓகேவா, அப்போ இதுதான் அந்த 1, இதுதான் அந்த நம்பர். வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஆஃப்டர் விச் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த ஃப்ராக் டு மேக் அ ஜம்ப் ஆஃப் 7. அதுக்கப்புறமா ஃபர்தராக அதால் ஜம்ப் 7 பண்ண முடியாது, அப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு கேட்டிருந்தாங்களா, அது என்னது, 1. ஸோ 1 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்க. வாட் நம்பர்ஸ் ஷுட் த ஃப்ராக் ஸ்டார்ட் ஃப்ரம் டு ரீச் 0 டேக்கிங் ஜம்ப்ஸ் ஆஃப் 7 ஈச் டைம், வாட் டூ யூ அப்சர்வ் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம 0 ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 7 ஒவ்வொரு தடவையும் ஜம்ப் பண்ணணும். எந்த நம்பர்லேருந்து அந்த மாதிரி ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா 0 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெரி குட். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 50லேருந்து ஆரம்பித்தோன்னா 7 பண்ணுறப்ப நம்மளால் எங்கே வர முடிஞ்சது, 1க்கு தான் வர முடிஞ்சது. கரெக்டா? அப்போ நீங்கள் 49லேருந்து ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 0க்கு வந்துடலாம்ல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, 49லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 49லேருந்து 7 ஜம்ப்ஸ் பண்ணால் எங்கே போவோம், 42க்கு போவோம். 42லேருந்து போனோன்னா 35க்கு போவோம். 35லேருந்து 28க்கு போவோம். 28லேருந்து 21க்கு போவோம். 21லேருந்து எங்கே போவோம், 14க்கு போவோம். 14லேருந்து 7க்கு போவோம். 7க்கு அப்புறம் பாருங்கள், 6, 5, 4, 3, 2, 1, 0. 0க்கு போயிடுவோமா?
அப்போது ஃப்ரம் 49 தான் இதுக்கு ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.